ஞானஸ்நானம் எடுக்க வந்த பரிசுத்தமாய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற காத்திருக்கிறேன், பரிசுத்தமாய் இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாய் ஜீவிக்கிறேன் என்று கேட்க வந்த பிள்ளைகளை பார்த்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூப்பிடுற வார்த்தையை பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளே. ஞானஸ்நானம் எடுக்கல, வரும் கோபம் காத்திருக்கிறது. உனக்கு தப்பித்துக் கொள்ள வழிகாட்டினவன் யார்? நீ மனம் திரும்பு, ஞானஸ்நானம் எடு. அதுதான் வசனம், அதுதான் வசனம். தேவனாகிய கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறாரு. அவர் 3ஆம் அதிகாரத்துல லூக்கா மத்தேயு சுவிசேஷத்துல ஜலத்திலிருந்து கரை ஏறினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஜலத்துல இறங்கி நீ ஞானஸ்நானம் பெற்று வந்தால் விரியன் பாம்பு குட்டிய நீ என்ன மாதிரி விரியன் பாம்பு குட்டிக்குடைய குணங்கள் இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் மாற்றி உன்னை நல்ல கனி கொடுக்கிற மரமாக மாற்றி விடுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.